In the name of our Lord and Savior Jesus Christ. And for today's meditation, I gave the title by the motivation of the Holy Spirit as The Urgent Needs for a Christian Life. தமிழில் சொல்லும்போது ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு மிகவும் அவசியமான அல்லது அவசரமான அர்ஜென்ட்னா அவசரம் இல்லையா, அவசரமான ஒரு தேவைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். God expects these needs, urgent needs should be in the Christian life. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் as a Christian believer, as a Christian family, as a Christian servant or pastor or prophet or even whoever it is, there are urgent needs to be addressed. நம்முடைய வாழ்க்கையில் இந்த அவசரமான இந்த மூன்று தேவைகளை குறித்து நான் இன்றைக்கு பேச போகிறேன். அவசரமான தேவை அப்படின்னு சொல்லும்போது if I ask anybody generally, I need a house. எனக்கு நான் அப்பார்ட்மெண்ட்டில் வீட்டு வாடகையில் இருக்க ஒரு நல்ல வீடு வேணும் அப்படின்னு இப்போ வீடு இல்லாதவங்க எல்லாம் நீங்கள் நிச்சயமாக சொல்லுவீங்க. when I ask somebody else, they will say I need a car. நல்ல கார் வேணும் அப்படின்னு சொல்லுவோம். I need a good job, a better job, and I need healing for me, my children. எவ்வளோ காலமாக கஷ்டப்பட்டு வியாதியில் இருக்கிறோம், ஒரு சுகம் எனக்கு அவசரமாக வேணும். அது மாத்திரமல்ல, ஐ நீட் பீஸ். என் வாழ்க்கையிலே சமாதானம் அவசரமாக தேவையாக இருக்குது, ஒரு சமாதானமற்ற நிலைமை. ஐ நீட் ஜாய், எனக்கு ஒரு சந்தோஷம் வேணும், அவசரமாக வேணும். சந்தோஷமே இல்லை வாழ்க்கையில். அண்ட் வேற அதர் யங் பீப்புள் who are expecting or for the bridegroom and brides, they may be asking, I need a good bride, beautiful bride and beautiful bridegroom, handsome bridegroom. இதெல்லாம் உலக பிரகாரமான earthly needs அவசரமாக இருக்கலாம், அர்ஜென்ட் நீட்ஸாக இருக்கலாம். பட் ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட் தீஸ் earthly needs. What God expects. God expects from each and every one of us here to have this kind of urgent needs in our Christian or spiritual life. Yes, God was talking to me in these days about these three main spiritual things that we should have or need in our Christian life. நம்முடைய வாழ்க்கையில் அவசரமாக தேவைப்படுகிற மூன்று காரியங்களை குறித்து அடியனோடு கூட ஆவியானவர் மூலமாக பேசிக்கொண்டே இருந்தார். நம்பர் 1, thirst for God and souls. தாகம், தேவன் மீது தாகம், தேவனுடைய காரியங்களின் மீது தாகம். thirst for God, தாகம். நம்பர் 2, desire in spiritual things. விருப்பங்கள் அநேக நமக்கு இருக்கிறது, ஆனால் அதே வேளையில் ஆவிக்குரிய காரியங்களில் நமக்கு என்ன விருப்பங்கள், what kind of desires we should have in these days. Number 3, burdens for souls and His kingdom. கர்த்தருக்காக, கர்த்தருடைய ஆத்துமாக்களுக்கான ஒரு பாரம், தேவனுடைய ராஜ்யத்துக்கான ஒரு பாரம் நமக்கு இருக்க வேண்டும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். So there are 3 urgent needs that God expects to have in our lives. These are the things. Number 1, thirst. Everybody say thirst. Number 2, desire. Everybody say desire. Number 3, everybody say burdens. Burdens. தமிழில் சொல்லும்போது தாகம், ஆவிக்குரிய தாகம், ஆத்துமாக்களின் மீது தாகம். டிசையர், விருப்பங்கள், வாஞ்சைகள். நம்ம தமிழ் பைபிள் அழகாக சொல்லுவோம், வாஞ்சைன்னு சொல்லப்பட்டு. மூன்றாவது காரியம் பேர்டன்ஸ். பேர்டன்ஸ் வந்து பாரம், ஆத்தும பாரம் குறித்து நாம் பேசணும். ஸோ நம்பர் 1, let me talk about the thirst that every Christian should have in our lives. When we are very dry, or when we, especially during the summer time, கோடை காலத்தில் நமக்கு அதிகமாய் தேவைப்படுது என்ன, வறட்சி ஆகும்போது என்ன தேவைப்படும், தண்ணீர் தேவைப்படும், தாகம் ஏற்படும். ஸோ whenever we are dry and we are working hard, we need energy to quench the energy, to fulfill that energy, to quench our thirst. We are expecting water. எங்காவது வாட்டர் கிடைக்குமான்னு ஒரு தாகம். That is the thirst that we have naturally, physically, when we lose our energy, when we are tired, we need that kind of water or any water. இல்லையா, அது எப்படியாவது ஒரு பற்றாக்குறை தாகம் ஏற்படும் பொழுது நம்ம தண்ணீர் வேண்டும் என்று நம்ம தவிக்கிறோம், துடிக்கிறோம், பெற்றுக்கொள்ள வாஞ்சிக்கிறோம், நம்ம அதை நோக்கி ஓடுகிறோம். ஸோ மெனி பீப்புள், பட் earthly wise, let me talk about the earthly wise. The people have thirst
ஃபார் மணி இல்லையா, ஒரு பண தாகம் என்று சொல்லுவாங்க. thirst ஃபார் பவர், அதிகாரத்தின் மீது ஒரு தாகம் இருக்கிறது. இன்னும் பவர் வேணும், இன்னும் அரசியலில் பெரிய ஆளாகணும். அண்ட் பொசிஷன், இன்னும் நம்ம இருக்கிற பொசிஷன் இப்போ எல்லாருக்குமே அந்த இது இருக்கும். அண்ட் வி நீட் மோர் பொசிஷன், டாப் பொசிஷன் அண்ட் பொசிஷன்ஸ். அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற திங்ஸு இன்னும் அதிகமாக வாங்கணும், இதை வாங்கணும் அதை வாங்கணும்னு சொல்லிட்டு வி ஹேவ் த thirst ஃபார் பொசிஷன்ஸ், பொசிஷன், பவர், மணி அண்ட் ஃபேம், நேம், புகழுக்காக, பெயருக்காக இன்றைக்கு தாகத்தோடு இருக்கிற மக்களை பார்க்குறோம். ஈவன் we are, knowingly or unknowingly we have these kinds of thirst in our earthly life. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தாகங்கள் நமக்கு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். But the Lord is asking us today, to each and every one of us, are you having thirst for God? நம்முடைய ஆவிக்குரிய காரியத்தில், கிறிஸ்தவ வாழ்க்கையில் என் மீது உனக்கு தாகம் அதிகமாக இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறவராய் என்று இருக்கின்றார். டுடே so-called Christians, so-called Christian nations like Western nation, America, Europe and all, they lost the thirst for God. அதை நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னா இந்த சர்ச்சில் நிரம்பி இருக்கும் இல்லையா? How many families are here? For last 7 years we are here. The church நிரம்பி இருக்கும். Not only this church, many churches are empty. If you go to Europe, last 2 weeks ago, my brother-in-law with his wife, he came from London. He said every street they have changed the church as the mosque or temple of Hindus. சர்ச்சில் இடமே கிடையாது, ஒன்லி ஓல்டு பீப்புள் உட்காந்துருப்பாங்க. எங்கேயாவது நம்ம யங் பீப்புள் இருக்கிறோம். அங்கெல்லாம் that much the missionary nations, so-called missionary nation, who sent missionaries to India, the churches are changed into cabaret dance, club, restaurants, so many other activities. So they lost their thirst. But what about you and I? How much thirst we have for God? So I want to divide this thirst into 3 kinds. Number 1, we must have the thirst for God himself. தேவன் மீதே நம்ம தாகமாக இருக்கணும். தேவன் கொடுக்கிற திங்ஸ் மீது தாகம் இல்லை, தேவன் மீதே நமக்கு தாகம் இருக்க வேண்டும். That's why King David said in Psalm 42:2, Psalm 42:2 says, my soul thirsts for God, for the living God. When shall I come and appear before God? தமிழ் பைபிள் யாராவது இருந்தால் கொஞ்சம் பக்கத்தில் வச்சுங்க. தமிழில் கொஞ்சம் உடனே வாசித்த ரொம்ப அது அருமையாக இருக்கும். மை சோல் thirsts ஃபார் காட்னு எழுதியிருக்கு. காட்லி திங்ஸ் சொல்ல, கர்த்தர் கொடுக்குற பொருட்கள் மீது அவங்க தாவீது சொல்லலை. He says my soul, என்னுடைய ஆத்துமா யார் மீது தாகமாக இருக்கா? தேவன் மீதே தாகமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவர் மீதே எனக்கு தாகமாக இருக்குது. ஃபார் த லிவிங் காட். when shall I come and appear before God? எப்பொழுது தேவனுக்கு முன்பாக, அவருடைய சமூகத்துக்கு முன்பாக கூட சொல்ல, அவரை பார்க்கணும், அவரோடு கூட நான் உறவாடணும், உரையாடணும் என்ற ஒரு தாகம் நமக்குள்ள இந்த நாட்களில் அதிகமாய் காணப்பட வேண்டும். உலகத்தின் மீது, உலக பொருட்கள் மீது we have thirst generally, but what about the thirst for before God and for God? Psalm 63:1 says, Psalm 63:1, King David said, O God, you are my God, early will I seek you. My soul thirsts for you, my flesh longs for you in a dry and thirsty land where there is no water. தமிழ் யாராவது வாசிக்க முடியுமா? தமிழ் பைபிள் இருந்தால் வாசிங்க. என் ஆத்மா உண்மையில தாகமாக இருக்கிறதுன்னு அந்த சங்கீதக்காரன் அந்த இடத்துல சொல்கிறார். அவர் மேலே, அவருடைய சர்ச் மேலன்னு கூட அடுத்ததாக வரும். ஆனால் முதலாக என்னுடைய தேவன், ஜீவனுள்ள தேவன், நம்ம ஆணுங்கிற தேவன் ஏதோ கல்லோ மண்ணோ மரமோ ஒன்றும் கிடையாது. He has resurrected on the third day according to the prophecies and is by his own word, and he is a living God. Hallelujah. So we have to have the thirst for the living God. Early I will seek you. அதிகாலமே உன்னை தேடுறேன்னு சொல்கிறார். எத்தனை பேர் நம்ம அதிகாலமே தேடுறோன்னு தெரியாது இல்லையா? அதிகாலமே தேடுற ஒரு பாக்கியம். எழுந்த உடனே நம்ம ஆண்டவர் முகத்தை பார்க்குற ஒரு தாகம் நமக்குள்ள இந்த நாட்களில் வேணும். முதல்ல எடுத்த உடனே லெட்ஸ் கோ டு மேக் காஃபி அண்ட் ரீட் த நியூஸ் பேப்பர் ஆர் see the வாட்ஸ்அப் மெசேஜ் எல்லாம் இருக்கட்டும். அடுத்தபடியாக ஃபஸ்ட் சீக் காட்ஸ் ஃபேஸ். ஹல்லேலூயா. அந்த தாகம் கிங் டேவிடுக்கு இருந்தது. ஜஸ்ட் திங்க் அபவுட் டேவிட். ஈவன் when he was a shepherd, அவர் ஆடு மேய்க்கிறவனா இருந்தபோது கூட
அவர் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு வேண்டிய பொறுப்பு இருந்தது. அவருடைய ஒரு 500 ஆடு வச்சிருப்பார். அப்போ அந்த 500 ஆடு போஷிக்கணும்னு சொன்னால் he has the responsibility, right? He has to feed it, he has to protect it from the lions and the bears. And so he was so busy. இப்போ நம்ம சொல்கிறோம்ல பிஸின்னு சொல்கிறோம். எனக்கு ஆஃபீஸில் பிஸி, வீட்டில் பிஸி, எல்லாம் பிஸியாக இருக்கட்டும். ஆனால் அவன் ஷெப்பர்டாக இருந்த நிலையிலும் சரி, and even became a king of the entire Israel. அது இதோட பெரிய ஒரு பிஸியாக இருந்திருக்கும் இல்லையா? அப்படிப்பட்ட பிஸ்னஸ் மத்தியிலும் கூட அவர் சொல்கிறாரு, எழுதுறாரு, ஐ வாண்ட் டு see you, O Lord. I have the thirst to see you. My heart is like a parched land. வறட்சியான நிலம் போல நான் எப்படி வறட்சியான நிலம் மழைக்காக ஏங்கி நிற்குமோ அதே போல நான் வறட்சியோடு இருக்கிறேன், உங்களுடைய முகத்தை பார்க்கணும்னு சொல்லி. என்று we see the thirst what King David had. What when he was as a shepherd also, he had the same thirst for God. That's what, we read in John's Gospel chapter 4 verses 6 to 14, what we heard from the Bible passage, what we read right now. அதில் நமக்கு நல்லா தெரியும், the conversation between Samaritan woman and King Jesus Christ. Jesus Christ came to Samaria and he was, it was mid afternoon என்று சொல்லப்பட்டிருக்கு. நடு வேளையிலே அங்கே அந்த கிணற்றின் மீது உட்கார்றார். அப்போ they had a conversation. யார் எங்கே இருந்து வந்தீங்க, யாரும் 2 பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. And this lady was a prostitute and she had 5 husbands before. அதெல்லாம் சொல்கிறார். அப்போது அந்த 5 ஹஸ்பண்டோட வாழ்ந்த வாழ்க்கை அவளுக்கு வறட்சியாக இருக்கிறது அவர் கண்டுபிடிச்சிட்டார். அப்போ அவர் என்ன சொல்கிறார் 14th verseல, Jesus answered and said to her, whoever drinks of this water he is talking about himself, right? This water will thirst again, the well water will thirst again, but whoever drinks of the water that I shall give him will never thirst. Hallelujah. நான் கொடுக்கும் ஜீவ தண்ணீரை குடிக்கிறவன் ஒரு காலும் தாகம் அடைய மாட்டான். Hallelujah. That means you need me. You need me, the living water. First of all, we need Jesus, the living water in our life. We may be having so many thirsts for money or any other materials in this world we may need for our family, for our children, for our education and career, but we need Jesus, the living water. Everybody say amen. அவர் ஜீவ தண்ணீராக இருக்கு. நான் கொடுக்குற தண்ணி நீ குடித்தா நீ தாகம் ஒரு நாள் இருக்காது. இந்த தண்ணி குடித்தா again you will have the thirst. Again you will need a cup of water or juice or whatever it is in the summer time or when you are working hard. But what I give you is the living water. In other words, I am the living water. இன்னொரு வார்த்தையில் சொல்லணும்னா நான் தான் ஜீவ தண்ணீர் என்று சொல்லுகின்றார். Hallelujah. That's what Isaiah chapter 56:1 says. Oh, everyone who thirsts, come to the waters or come to me. And you who have no money, buy and eat. Hallelujah. You come, buy wine, milk without money and without price. Oh, தாகமாக இருக்கிறவர்களே, நீங்கள் என்னிடத்தில் வாருங்க, பணமும் இல்லை, வேறு எதையும் நீங்கள் கொடுக்க வேணாம், என்னை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். Hallelujah. That is the challenge God is giving to the entire world, not only for Christians. எல்லா உலகத்தில் மக்களுக்கு தாகத்தோடு இருக்குங்க, என்னிடத்தில் வாங்க. நீங்கள் பணம் கொடுத்து நீங்கள் மலைக்கு போக வேண்டியதில்லை, பணம் கொடுத்து நீங்கள் மொட்டை அடிக்க வேண்டியதில்லை, பணம் கொடுத்து நீங்கள் எருசலேம் போக வேண்டியதில்லை. என்னை நீங்கள் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்டாலே போதும், நான் ஜீவ தண்ணீராய் உங்கள் தாகத்தை தீர்க்கிறவனாய் இருக்கிறேன்னு சொல்லுகின்றார். சே ஹல்லேலூயா. அவர்தான் நம்முடைய ஜீவ தண்ணீராக இருக்கின்றார். இங்கே நம்ம ஒவ்வொரு பிஸ்லரி வாட்டர் வாங்கினாலே நம்ம காசு கொடுக்கணும் இல்லையா? எங்கே காசு கொடுக்காது யாரோ கொடுப்பாங்களா? 2 லிட்டர் வாட்டர் பாட்டில் யாரோ ஜூஸ் கொடுப்பாங்களா? எல்லாத்துக்கும் நம்ம இந்த காலத்தில் காசு கொடுத்து டாலர் கொடுத்து ஏதோ வாங்கி தான் ஆகணும். பட் ஜீசஸ் சேஸ் நோ மணி, ஐ நீட் நோ மணி, ஐ நீட் நோ விரதங்கிறத ஒன்றுமே வேணாம். யூ நீட் மீ, ஐ வில் ஃபில் யூ, ஐ வில் ஃபில் யூ. And whatever, not only about the water, sometimes we need, the thirst என்பது என்னென்ன நம்ம பார்க்கும்போது அது வறட்சியாக இருக்கும்போது தான் நம்ம கேட்போம் இல்லையா? நம்ம எல்லாமே ட்ரையான பிறகு தான் கேட்போம். ஸோ இன் அவர் லைஃப்ஸ் ஆல்சோ யுவர் பீஸ் மே பி dried, your joy would have been dried, your needs, material needs or any other rest of mind எல்லாமே ஒரு லேக்காக இருக்கும். சமாதான குறை வறட்சியாக இருக்கும், சந்தோஷம் ஒரு வறட்சியாக இருக்கும்.
மற்ற தேவைகள் எல்லாம் வறட்சியாக இருக்கும். இது கூட ஒரு தாகமாக இருக்கும். ஐ நீட் பீஸ், ஐ நீட் பீஸ். அது ஒரு தாகத்தை ஏற்படுத்துகிற காரியம். அப்போ ஜீசஸ் டெல்லிங், ஐ ஆம் த பிரின்ஸ் ஆஃப் பீஸ். I can only give the real peace. The world cannot give. That's what he said, The world, I'm not leaving the peace what the world gives. என்னுடைய சமாதானத்தை வைத்து விட்டு போகிறேன்னு சொன்ன சமாதானத்தை அவர் தருவார். when Jesus in our heart. இப்போ நம்ம இந்த சேட் நியூஸை கேட்குறோம், எங்களுக்கே அந்த மனசெல்லாம் அப்படி சமாதானம் இல்லாத போகுது இல்லை, சில பேட் நியூஸ் சேட். ஆனால் ஆண்டவர் நம்மோட கூட இருக்கார். சேமேன். சமாதான பிரபு, அவர் தேவ சமாதானத்தை தருகிறவராக இருக்கிறார். அவருடைய சமாதானம் உண்மையான சமாதானம். அந்த சமாதானம் என்கிற தாகத்தை தீர்க்கிறவர் நம்முடைய சமாதான பிரபு ஒருத்தர் தான். அண்ட் he is giving these things freely, as I said earlier. And வேறு சந்தோஷம் வேணுமா, ஆண்டவர் அந்த தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். வேறு நிம்மதி வேணுமா, இயேசு கிறிஸ்து தான் அது முழுமையாக அந்த நிம்மதி என்கிற தாகத்தை தீர்க்கிறவராக இருக்கிறார். நமக்கு பலவீனம் இருக்கும், அந்த பலவீனத்தை அவருடைய பலவீனத்தை கொடுக்கிறவராக இருக்கார். பிகாஸ் the joy of the Lord is our strength ன்னு சொல்லப்பட்டது. அவருடைய சந்தோஷம், அவர் இருந்தாலே அந்த தாகங்கள், whatever the thirst for the peace, for the joy, for the strength, for healing, everything can be provided by God who is the living water. Say amen. Hallelujah. He is giving those things are freely. அது இலவசமாய் கொடுக்கிறார். And second kind of thirst, what I found is thirst for the temple of God. Temple of Godனா கோயில் நம்ம தமிழில் சொல்கிறோம், ஆனால் இன்றைக்கு சபை குறித்து, the church of God. In those times, in the Old Testament period, again, King David, he said in Psalm 42:4, சங்கீதம் 42:4 யாராவது எடுத்து தமிழில் கூட வாசிங்க. Psalm 42:4, when I remember these things, I pour out my soul within me, for I used to go with a multitude. I went with them to the house of God with the voice of joy and praise, with a multitude that kept a pilgrim feast. தமிழில் வாசிக்கலாமா முடிஞ்சா? ஹல்லேலூயா. என் உள்ளம் எனக்குள்ளே உருகுகிறது தான். அது கூட சாதாரணமாக சொல்லலை, என் உள்ளம் அப்படியே உருகுது. எப்படா நம்ம ஆண்டவருடைய சபையில் போயிட்டு நம்ம ஃபெலோஷிப்போட கூட, நம்முடைய பிலீவர்ஸோடு கூட என்றைக்கு போய் நான் ஆராதிப்பேன். He was hiding in the caves. He was running behind, he was running and hiding in the caves because of King Saul and his own son Absalom. துரத்தி அடிக்கும் போதெல்லாம் புதர்களிலும் குகைகளிலும் ஓடி ஒளிந்து கொண்டிருந்தார். அப்போதெல்லாம் அவருக்கு தாகம் என்னென்ன, எப்பொழுது நான் அந்த சபையிலே ஆராதனைக்கு போய் மற்றவர்களோடு கூட தேவனை ஆராதிப்பேன். ஹல்லேலூயா. அந்த தாகம் நமக்குள் இருக்கிறதா என்று நம்மை நாமே ஆராய்ந்து, எப்போ நம்ம 10 o'clock போவோம். ஹல்லேலூயா. எப்போ தேவனுடைய பிள்ளைகளோடு கூட ஆராதிப்போம். this kind of thirst we must have. நம்ம 10 o'clockனா நம்ம ஒரு இதுக்கு போவோம், ஏர்போர்ட் போவோம், ட்ரெயின் போகிறோமா லேட்டாக, அந்த தாகத்தை குறித்து நான் பேசுகிறேன். ஐம் நாட் பிளேமிங் எனிவன். யூ மே பி ஹேவிங் லாட் ஆஃப் வேலிட் ரீசன் அண்ட் இன்வேலிட் ரீசன், பட் இன் தீஸ் டேஸ் God expects this urgent need to have the thirst for the temple of God. In Old Testament period, when he was a king, he had so many business. Think about that. And even then, in the midst of that, he sought the temple of God. எப்போது போய் நான் தேவனுடைய பிள்ளைகளோடு ஆராதிப்பேன், அவனுக்குள்ளே இருக்கிற தாகத்தை நாம் பார்க்க முடிகிறது. Psalm 84, 2nd verse and 10th verse. சங்கீதம் 84, 2ம் வசனம் 10ம். How lovely is your tabernacle, O Lord of hosts. My soul longs, yes, even faints for the courts of the Lord. My heart and my flesh cry out for the living God. Even the sparrow has found a home, and the swallow a nest for herself, where she may lay her young, even your altars, O Lord of hosts, my King and my God. தமிழில் வாசிக்கலாமா? Just think about the thirst he had. என்னுடைய ஆலயத்தில், என்னுடைய சபையில் எப்போது நான் வந்து
ஆண்டவரே நான் வந்து ஆராதிப்பேன் என்று சொல்லுது. அதே இந்த அதிகாரத்தில் பாசும்போது ஆகாமிய கூடாரத்திலே வாசமாக இருப்பதை பார்க்கலும் நம்முடைய ஆலயத்தின் வாசலிலே வந்திருப்பதே எனக்கு நலம்னு சொல்கிறேன். ஹல்லேலூயா. நாட் ஓன்லி இன்சைட் த சர்ச், அந்த கேட்லேயே நான் டோரில் இருக்கிறதே நான் பெருசாக பாக்கியமாக என்ன நம்புகிறேன் சொல்ல. ஆகாமிய கூடாரன்னு சொன்னால் வேர் த பார்ட்டிஸ் அண்ட் வேர்ல்ட்லி பார்ட்டிஸ், வேர்ல்ட்லி ஃப்ரெண்ட்ஷிப், வேர்ல்ட்லி கேம்ஸு, ஸ்போர்ட்ஸு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதுதான் இருக்குது. அநேகர் இருக்கு இல்லையா? அது நாம் அப்படி இருக்கக்கூடாது. அது கர்த்தர் எதிர்பார்க்குறார். அந்த கூடாரத்தை பார்க்கலாம். அந்த பார்ட்டிஸை விட அதை விட கர்த்தருடைய சபை அவருடைய ஆராதிக்கிற நேரத்துக்கு நமக்கு ஒதுக்கி ஆக வேண்டும். தாகம் எடுக்க வேண்டாம், கொண்டிருக்க வேண்டும். அதுதான் தாவீது அங்கே எப்போது நான் சபைக்கு போவேன் என்று சொல்லி அங்கே துடிக்கிறதே அவன் தாகமாக இருக்கிறத பார்க்குறோம். ஹல்லேலூயா. எஸ், ஃபார் எ டே இன் யர் கோர்ஸ் இஸ் பெட்டர் தென் 1000. 1000 நாளை பார்க்கணும் ஒரே ஒரு நாள் நம்முடைய வீட்டில் வாசமாக இருக்குது, அதே எனக்கு போதுன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. I would rather be a doorkeeper in the house of my God than dwell in the tents of wickedness. Hallelujah. That kind of thirst God expects in these days as an urgent need in our lives. Hallelujah. And thirdly, what another kind of thirst? மூன்றாவதாக ஒரு தாகம். Thirst for the word of God. Thirst for the word of God. Again, King David. Psalm 119 நமக்கு தெரியும். சங்கீதம் 119 தான் the longest and largest psalm in the Bible, in the chapters in the Bible. அதில் அவர் எழுதுகிறார் 147 and 148 verses says, I rise before the dawning of the morning and cry for help. I hope in your word. My eyes are awake through the night watches that I may meditate on your word. Hallelujah. காலையில் அதிகாலையிலே அல்லது நடு ராத்திரியிலே நான் உங்களுடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். கண்கள் பூத்து கொண்டிருக்கிறது அப்படின்றார். காத்து கொண்டிருக்கிறது, கண்கள் பூத்து போயிருக்குன்னு சொல்கிறார் தமிழில் வாசிக்கும் போது. ஸோ தட் thirst he had for the word of God. எப்போது நான் ஆண்டவருடைய வார்த்தையை நான் வாசிப்பேன், வேதத்தை வாசிப்பேன். இட்ஸ் ஆல்சோ எ கொஸ்டின் பிஃபோர் யூ அண்ட் மீ. நம்ம எப்போது எந்த தாகம் எப்படி ஆண்டவருடைய வார்த்தை வசனத்தை வாசிக்கிறதுக்கு நம்ம எவ்வளவு தாகம் நம்ம கொண்டு இருக்கிறோம். எத்தனை பேர் வீட்டில் நம்ம நிறைய பைபிள் வேர்ஷன்ஸ் இருக்குது, ஆனால் அதை எடுத்து வாசிக்கிறோமா டெய்லி? அதிகாலையில் முதல்ல ஆண்டவருடைய வார்த்தைக்கு அந்த தாகம் இருக்கிறதா? ஆனால் தாவீது சொல்லுகிறார், நான் காத்திருக்கிறேன், நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன் என்று சொல்லுகின்றார். அதிகாலையில் நம்முடைய வசனத்துக்கு காத்திருக்கிறேன்னு சொல்லுகிறார். எல்லாருக்கும் நம்ம பிஸி தான், நம்முடைய ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே இருக்குது. Even like me also, we have a lot of activities in our church. We have to prepare message, we have to prepare for other. இதிலே நம்ம இருக்க அந்த ஆக்டிவிட்டீஸ்லேயே நம்ம அதிகமாக இருந்தாலும் அதுவும் தப்பு தான். பட் do you have, கர்த்தர் என்ன கேட்குறது? Do you have personal meditation in your spiritual life? நீ அதிகமாக வேத வசனத்தை தியானிக்கிறாயா? அதிகமாக வாசிக்கிறாயா? வெளியே நம்ம செய்கைகள் எல்லாம் செஞ்சிடலாம். இப்போ நம்ம சொன்னால் எல்லோரும் செஞ்சுருவோங்க. பட் ஆர் யூ ஹேவிங் பர்சனல் டிவோஷன்? ஆர் யூ ஹேவிங் த thirst to read the word of God and meditate upon the word of God? God is asking, not me. So God is asking you and I today to have the thirst towards the temple of God, towards himself and towards the word of God. Say amen. God is asking to search your heart today and make a commitment to have this kind of thirst in this world, more than the earthly thirst. Number 2, I'm going to talk about the desires. விருப்பங்கள் அல்லது வாஞ்சைகள் நம்முடைய வாழ்க்கையிலே வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அகைன் விருப்பம் சொல்லும்போது உடனே நம்ம everybody has some kind of desire in our life. We have to have some kind of desires, like in the world you may be having to buy a car and எனக்கு இது வேணும் அது வேணும். நான் ஒன்று சொல்ல விரும்பலை. பொதுவாக நம்ம எனக்கு எது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லணும். ஈவன் இஃப் யூ டேக் எ சைல்டு, நம்முடைய சன்னை ஜூடா கூட்டு போனால், சூப்பர் மார்க்கெட் கொண்டு போனால் எனக்கு உடனே சொல்லுவான், அந்த டாயை பார்த்தோன்னே இது வேணும்னுவோம், அது வேணும்னு சொல்லுவோம் இல்லையா? That kind of desire they may have. We may be also having desire for a job, for a bridegroom, for our children, bride and bridegroom, for any other earthly விருப்பங்கள் வாஞ்சைகள் இருக்கிறது உண்மை, அது தேவைதான், இல்லைன்னு சொல்லலை. But are we having the desires for God and godly things? கர்த்தருடைய காரியங்களுக்காக நாம் வாஞ்சிக்கிறோமா? கர்த்தருடைய காரியங்களுக்காக வாஞ்சிக்கிறோமா?
We can, God is the God who can fulfill our desires. சங்கீதம் 37:4-5 delight yourself also in the Lord and he shall give you the desires of your heart. Commit your way to the Lord, trust also in him and he shall bring it to pass. உங்களுடைய மன விருப்பத்தை வேண்டுதலை ஆண்டவரிடத்தில் தெரியப்படுத்துங்கள், அவர் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுகிறார். He is the God who fulfills our desires. Of course, when we pray, Lord, fulfill our desires. Whatever desires you may be having. இந்த உலகத்துக்கு நம்ம வீடு வேணும், கண்டிப்பாக ஆண்டவர் கேட்கணும், அது நிறைவேற்றுவார். பட் அகெயின் அபவ் தட், அதற்கு மேலான வாஞ்சை ஆண்டவர் எதிர்பார்க்குறோன்னா கர்த்தருடைய காரியங்களில் தேவன் மீது, தேவனுடைய காரியங்கள் மீது உங்களுக்கு எவ்வளோ விருப்பம் இருக்குது, எவ்வளோ வாஞ்சை இருக்கிறது. அகெயின் when we see read the Psalm 42:1, சங்கீதம் 42:1, நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், மானானது, எல்லாம் படிங்க, மானானது நீரோடுகளை வாஞ்சித்து கதறுவது போல தேவனே என் ஆத்துவா உம்மை வாஞ்சித்து, அந்த அண்டர்லைன் பண்ணுங்க, the desire as the deer pants for the water brooks, so pants my soul for you, O God. கர்த்தருக்காக, உமக்காக நான் வாஞ்சிக்கிறேன். மான் எப்படி இந்த உலகத்தில் அது வறண்டு போய் எங்கேயாவது தண்ணி கிடைக்குமான்னு ஓடி தேடி போகிறது போல, நாடி தேடுறது போல, ஆண்டவரே நான் உம்மை பார்க்க, உம்மை தரிசிக்க ஆண்டவரே எனக்கு வாஞ்சையாக இருக்கிறதுன்னு இந்த சங்கீதக்காரர் நாங்கள் பாடுறத பார்க்குறோம். Psalms 73:25, Psalms 73:25 says, whom I in heaven but you, and there is none upon earth that I desire beside you. பரலோகத்தில் தமிழில் வாசிங்க யாராவது, சங்கீதம் 73:25. பரலோகத்தில் உம்மை இல்லாமல் எனக்கு யாருண்டு, பூலோகத்தில் உம்மை தவிர எனக்கு வேறு விருப்பம் இல்லை. அப்படின்னா வேறு யார் மேலே விருப்பம் இல்லையா அப்படின்னு இல்லை, நல்ல அவங்களுக்கு மேலே, கணவனுக்கு மேலே, மனைவிக்கு மேலே, அப்பா அம்மாவுக்கு மேலே, நண்பர்களுக்கு மேலே, பதவிக்கு மேலே, பணத்துக்கு மேலே, எல்லாத்துக்கும் மேலே அவர் சொல்கிறாரு, உண்மையதே எனக்கு தான் வாஞ்சியாக இருக்கிறது. சே ஹல்லேலூயா. அந்த வாஞ்சை நமக்கு இந்த நாட்களிலே வேண்டும், இந்த கடைசி நாட்களில் இன்னும் வாஞ்சை வேண்டும். Because the world is behind the money, the world is behind all the pleasures of this world which are perishable. அழிந்து போகிற காரியங்கள் மீது தான் இன்றைக்கு உலக மக்களுக்கும், ஏன் கிறிஸ்தவங்களுக்கும் வாஞ்சை இருக்கிறது நம்ம பார்க்குறோம். நாம் அப்படி இருக்கக்கூடாதுன்னு கர்த்தர் எதிர்பார்க்குறாரு இந்த நாட்களில். கர்த்தர் சொல்கிறார், என் மீது உனக்கு வாஞ்சை இருக்குதா, அல்லது பொருட்கள் மீது இருக்குதா, அல்லது வேறு சோஷியல் காரியங்கள் மீது இருக்கா, உன்னுடைய பணம், பதவி, படிப்பு, அந்தஸ்து, இது சொத்து, இதுக்கே இருக்கா, அது எம்எல்ஏ இல்லையே அப்படின்னு ஆண்டவர் ஏங்குகிறதா இருக்கா. ஸோ காட் இஸ் எக்ஸ்பெக்டிங் தட் கைண்ட் ஆஃப் thirst and desire for him. அருமையாக சொல்ல, உண்மை தவிர எனக்கு வேறு விருப்பமும் இல்லை அப்படின்னு சொல்கிறார். And secondly, have the desires for the spiritual gifts as a Christian believer. நம்ம வந்து போகிறோம், இதோடு இருக்கக்கூடாது. we need the desire for the spiritual gifts. ஆவிக்குரிய வரங்கள் மீது நமக்கு தாகம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. 1 Corinthians chapter 14:1 says, pursue love and desire, நல்ல கவனிங்க அது அந்த வசனத்தில், and desire spiritual gifts, but especially that you may prophesy. அந்த 1 Corinthians 14 முழுவதுமே அந்த ஆவிக்குரிய வரங்களை பற்றி தான் எழுதியிருக்கோம். அப்போது நம்ம we are coming as a Christian and worshipping here and going after 11 o'clock, 11:30 or 12 o'clock. Is that enough? அது போதுமா? Every believer who comes here should be having some kind of spiritual gifts. அது மேபி ப்ராஃபஸி கிஃப்டாக இருக்கலாம், அல்லது ஹீலிங் கிஃப்டாக இருக்கலாம், அல்லது மற்றவங்களுக்கு அவங்களை உற்சாகப்படுத்துகிற ஒரு என்கரேஜிங் ஸ்பிரிட்டாக இருக்கலாம், ப்ரேயிங் ஸ்பிரிட்டாக இருக்கலாம். So how are you using that spirit? Are you expecting that gifts to be provided by God? ஆண்டவரில் கேட்ப, ஆண்டவர் எனக்கும் அந்த பிரசங்கிக்கிற வரம் கொடுங்க, பாடுகிற வரம் கொடுங்க, இசை வாட்டுகிற வரம் கொடுங்க, ஆண்டவரே மற்றவர்களுக்கு தீர்க்க தரிசனம் சொல்கிற வரம் கொடுங்க, மற்றவர்களை தொட்ட சுகமாகணும். நாமே நம் பாஸ்டர் தான் தொடரணும் இல்லை, நாம நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்டு அந்த ஆவிக்குரிய வரங்களை நாடுங்கள் என்று சொல்லி தமிழில் எழுதப்பட்டிருக்கு. அன்பை நாடுங்கள், ஞான வரங்களையும் விரும்புங்கள் அப்படின்னு. have the desire for the gifts of the Holy Spirit. So start having that desire for the Holy Spirit. நம்ம ஏதோ இத்தனை வருஷமாக நம்ம சபைக்கு வரோம், எல்லாத்தையும் கேட்குறோம். each and every one
God can give the gift. அதாவது பெரிய பாஸ்டர் தினகரனுக்கோ அவங்களுக்கு தான் இருக்குது மோகன் சிங் நினைக்காதீங்க. அஃப்கோர்ஸ் தேர் ஸ்பெஷல் பீப்புள், காட் கிஃப்டட் பீப்புள். பட் அட் தி சேம் டைம் யூ அண்ட் ஐ கேன் ஹேவ் த ஸ்பிரிச்சுவல் கிஃப்ட். சே ஆமென். பட் இஃப் யூ ஹேவ் த டிசைர் ஒன்லி, நாம் அந்த விரும்பி கேட்டால் தான் ஆண்டவர் கொடுப்பார். நிச்சயமாக கொடுப்பார். அவர் மீன் கேட்டால் கல்லை கொடுப்பாரா? கொடுக்க மாட்டார். கேளுங்க, தரப்படும். அமேன். தட்டுங்கள், திறக்கப்படும். அமேன். அண்ட் டிசைர் டு பி இன் இட்டர்னிட்டி. எல்லாத்தை விட இது ஒரு முக்கியமான டிசைர் டு பி இன் த இட்டர்னல் லைஃப். ஹல்லேலூயா. ஏன்னா இப்போவே சாக சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்காதீங்க. அது ஆண்டவரோடு கூட இருக்கிற விருப்பம். ஆண்டவர் நான் எப்போ இறந்தாலும் நான் ஆண்டவரோடு கூட இருக்கணும். பாருங்கள், அந்த பாலனுடைய அந்த டிசைரை பார்க்க போகிறோம். Philippians chapter 1:22-24, he says, "But if I live in the flesh, this will mean fruit from my labor. Yet what shall I choose? I cannot tell. For I am hard pressed between the two, having a desire to depart and be with Christ, which is far better." Hallelujah. தமிழை வாசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். ஆகிலும் ஹல்லேலூயா. தேகத்தை விட்டு பிரிந்து கிறிஸ்துவோடு இருப்பது எனக்கு ரொம்ப ஆசை அப்படின்றார். ஹல்லேலூயா. அப்போ உலகத்தில் நான் 100 வருஷம் வாழணும் அப்படின்னு விருப்பம் இருந்தாலும் நல்லது தான். ஆனால் அவர் என்ன சொல்கிறார்? அதை விட எனக்கு இன்னைக்கு மரித்தாலும் அப்பா ஏசப்பாவோடு இருக்கணும். சே ஹல்லேலூயா. அதான் ஐ வாஸ் திங்கிங் அபவுட் த டெத் ஆஃப் மை சிஸ்டர் இன் லா எஸ்டர்டே. அவங்க ரொம்ப அழகாக சர்ச்சில் இருந்து அப்படியே போயிட்டாங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். எல்லோரும் நம்பலாம். அவங்களுக்கு என்ன, அவங்க ஹஸ்பண்டு வந்து பைபிள் ரீடிங் பாஸ்டர் கொடுத்துருக்காரு. இப்போ அவங்க ஹஸ்பண்ட் தான் படிக்கணும். ஆனால் அவங்க ஹஸ்பண்டு கிட்ட அவங்க அந்த ஸ்லிப்பை வாங்கி நான் படிக்கிறேன் அப்படின்னு வாங்கிட்டு போயிருக்காங்க. வாங்கிட்டு போயிட்டு படிக்கும்போதே, அவங்க படித்து முடிக்கும் போதே அதே இடத்துல இந்த ஷீ லெஃப்ட். அப்போது அவங்களுக்கு உண்மையில் ஒரு இது இருந்திருக்கலாம் நான் நினைக்கிறேன். இதை விட இந்த பூமியில் எல்லாம் நம்ம பிள்ளைங்களை படிக்க வச்சிட்டோம், கல்யாணம் பண்ணிட்டோம், எல்லாம் செட்டில் ஆகிட்டோம். இனி எனக்கு என்ன, ஆண்டவரோடு இருந்தால் என்ன, ஐ மீன் இந்த உலகத்தில் இல்லாவிட்டாலும் பரவாயில்ல, என் ஆண்டவரோடு இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் உங்களுடைய என்னுடைய ஆசையாக இருக்கணுங்க. தட் இஸ் த இட்டர்னல் ஹோப் காட் ஹஸ் கிவன் டு கிறிஸ்டியன்ஸ். கிறிஸ்தவங்களுக்கு தான் அது கொடுக்கப்பட்டிருக்குது. வேறு எந்த மதத்தினருக்கும் நம்பிக்கை இல்லை. நமக்கு தான் ஜீவன் உள்ள நம்பிக்கை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். சேமேன். இன்றைக்கு மரித்தாலும், இன்றைக்கு நான் இதே இடத்துல மயக்கம் போட்டு விழுந்தாலும் ஆண்டவரோடு கூட நான் இருப்பேன். ஹல்லேலூயா. அதுதான் நம்முடைய நம்பிக்கை, விசுவாசம். கிறிஸ்தவனுக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ வி நீட் டு ஹேவ் தட் டிசைர். ஆண்டவரோடு கூட நரகத்துக்கு போகக்கூடாது, அது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். அதோடு கூட ஆண்டவர் கூட தான் இருக்கணும்னா நம்ம என்னென்ன செய்யணும், அதுக்கெல்லாம் செய்தாகணும். ஆண்டவரோடு நம்ம இட்டர்னல் லைஃப்பில் இருக்குது தான் அல்டிமேட் டிசையர். உலகத்தில் இருக்கிற டிசையர்ஸ் எல்லாம் வரும் போகும். ஆனால் ஆண்டவரோடு கூட இருக்கிறதா நித்தியமான வாழ்க்கை. எவ்ரிபடி சே ஆமென். அந்த ஆசை நமக்கு வேண்டும். எவ்ரி கிறிஸ்டியன் ஷுட் ஹேவ் தட் கைண்ட் ஆஃப் thirst and desire. And finally we need the burdens. பாரம் வேண்டும். பாரம் சொன்னால் கடன் பாரத்தை குறித்து நம்ம பேசல தமிழில். அல்லது எனக்கு வேலை பாரம், ரொம்ப வேலையாக இருக்குது ஆஃபீஸில், அந்த பாரத்தை குறித்து இல்லை. அல்லது வீட்டில் ஒரு பாரங்கள் இருக்கலாம், பல பாரங்கள் இருக்கலாம். நான் தான் ஆண்டி சொன்னது போல் 8 பிள்ளைங்களுக்கு அவங்க தான் பாரமாக இருந்தாங்க. முதல்ல சுமைக்கணும் எல்லாத்தையும். நான் வந்து மூத்த மருமகனாக இருந்தேன், எல்லாத்தையும் சுமத்து எல்லாருக்கும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணோம். அந்த பாரத்தை குறித்து நான் ஐ எம் நாட் கோயிங் டு டாக் அபவுட். பட் do we have the burden for the soul? Say amen. ஆத்ம பாரம் நமக்கு இருக்கணும் இந்த நாட்களில். ஆண்டவர் என்னையும் பார்த்து கேட்குறார். we have Bible study, we have church ministry, we have children ministry, young youth ministry, everything is fine. But do you have the burden for the next soul? Your neighbor, your relative, your அப்பா அம்மா, உங்களுடைய சகோதரன் சகோதரி ஆண்டவருக்கு ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டிருக்காங்களா? Do you have that burden for the soul? God is asking you and I today. There is the urgent need that we should have in our Christian life. It's not about the burden of debt, கடன் பாரம் இல்லை, ப்ராப்ளம்ஸ் இல்லை, ஒர்க் லோடு இல்லை. பட் God is asking, do you have
the thirst and burden for the soul who are going to perish. So I'm going to talk about the three burdens and finish the message. Number one, the burden of God the Father. Let us see the பிதாவினுடைய பாரத்தை குறித்து நாம் பார்ப்போம். We all know the familiar words from John's Gospel, chapter 3:16, right? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு எவ்வளவாய் உலகத்தில் அன்புக்கு, அது தேவ பிதாவினுடைய பாரம். Why did he send Jesus Christ into this world, who was seated at the right hand of the Father? வலது பார்சத்தில் பிதாவோடு உட்கார்ந்து தன்னுடைய ஒரே பேரான குமாரனாக இயேசுவை பூமிக்கு அனுப்ப வேண்டிய நோக்கம் என்ன? அவர் நோக்கம் இல்லை, அது பாரம். ஒருவனும் கெட்டு போன, he says nobody, no one person should go to hell. அதுதான் பிதாவினுடைய பாரம். அதனால தான் தன்னுடைய சொந்த குமாரன் சிலுவையிலே ரத்தம் சிந்துவார், அடிக்கப்படுவார், நொறுக்கப்படுவார் என்றாலும் நம்மீது வைத்த பாரம், நம்மை ரட்சிக்கும்படி நாம் இங்கு அமைந்திருக்க ஒருவரும் கெட்டு போய் நரகத்துக்கு போகக்கூடாது என்பது பிதாவினுடைய பாரம். He had the burden, the Father God had the burden for the entire human being. Do we have that kind of பாரம்? The burden for the souls who are going to perish. இந்த உலகத்தில் எத்தனை நம்ம இயேசுவை அறியாத ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நம்ம பார்க்குறோம். நம்ம அந்த பாரம் இருக்கிறது தான். இப்போ நம்ம சிஸ்டர்-in-law, she accepted Christ and she was doing ministry. We know she is in the heaven internally. But what about others? அறியாதவங்க எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் இருக்காங்க? அந்த பாரம் நமக்குள்ள இந்த நாட்களில் வேண்டும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஏன்னா இந்த உலகத்தில் எல்லாமே இருக்கலாம். லாசரஸ் ரிச்மேன் ஸ்டோரி நமக்கு நல்லா தெரியும். லாசரஸ் அவன் ஒரு குஷ்டரோகம் பிடிச்சவனா சொரிந்து கொண்டு அவன் ஒரு ஏழையாக பிச்சைக்காரனா போல் அந்த ரிச்மேன் வீட்டு வாசலில் தான் இருந்தான். ஆனால் கடைசியில் எங்கே போனாங்க? யார்? ரெண்டு பேரும். யார் எங்கே போனாங்க? ரிச்மேன் டிட் நாட் கோ டு ஹெவன். ஆனால் இவன் பிச்சைக்காரனாக இருந்தவன் பரலோகத்துக்கு போயிட்டான். அதனால் வியாதி இருக்கிறவன் பரலோகத்துக்கு போக முடியும், ஆனால் பணம் இருக்கிறவன் போக முடியாது. ஹல்லேலூயா. அதாவது பணம் இருக்குன்னு சொன்னால் பணம் இருக்கிறதுனால மாத்திரம் பரலோகத்துக்கு போக முடியாது. அதான் நம்ம கிறிஸ்துவ குடும்பத்தில் பெற்றோருக்கு பிறந்தாலும் கூட இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டவர்கள் மாத்திரமே பரலோகத்துக்கு போக முடியும். இஃப் யூ அக்ரி, சே ஆமென். நான் இந்த குடும்பத்தில் பிறந்துட்டேன் அதனால் நான் கிறிஸ்தவன் சொல்லிகிட்டே இருக்க முடியாது. We cannot get the one-way ticket. Unless we accept Christ and be baptized, we cannot enter into the kingdom of God. That's the word of God. அதனால் நமக்கு எல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. ரிச்மேன் போகலை. அவன் பார்த்து கதறான், டேய் நீ வெளியே உட்காந்து இருந்திய, பிச்சைக்காரனா இருந்திய, நீ பரலோகத்தில் ஆபிரகாம் மடியில் உட்காந்துருக்கிறியே, நான் ஏன் போகலை? அவன் இயேசுவை ஏற்றுக்கொள்ள அறியல. எத்தனையோ பிரசங்கம் பண்ணோம், கேட்கல. But today God is asking you and I. And secondly, let us see the burden of Jesus. Jesus, Luke's Gospel, chapter 19, verses 41 to 44 பார்க்கும்போது அவர் எருசலேமை குறித்து பாரப்படுகிறார், அழுகிறார். And as he drew near, he saw the city and wept over அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எருசலேம் நகரத்தை பார்த்து அழுறார். ஏன் அழுறாரு? அவர் சிலுவைக்கு போகிறதுக்கு முன்னால் எவ்வளோ முறை நான் உனக்கு சொன்னனே, உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமல் போனபடியால். அவர் சொல்கிறார், நகரமெல்லாம் மதில் ஒரு கல் இல்லாமல் இடிக்கப்படும். இட் ஹேட் ஹேப்பன்ட். ஆண்டவர் சொன்னபடியே எருசலேம் நகரம் தவிடுபொடியாக்கப்பட்டது. சரித்திரம். இட் ஹஸ் பின் ப்ரூவ்டு ஹிஸ்டாரிக்கலி. இது பைபிள் பிரகாரம் இல்லை. ஏன்? அவங்க கேட்கல. எவ்வளவோ உனக்கு சொன்ன, மனம் திரும்புங்கன்னு சொன்ன, நீ ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு அழுறார். இன்றைக்கும் அழுறார் ஆண்டவர். அந்த பாரம் அவருக்கு இருக்குது. நமக்கு அந்த பாரம் இருக்கிறதா? இயேசுவின் பாரம் நமக்கு இருக்கிறதா? த burden of prophet Isaiah. நீங்கள் பார்க்கும்போது ஐசையா சாப்டரில் ஃபஸ்ட்லேருந்து ஒரு அட்லீஸ்ட் 30 சாப்டர்ஸ் பார்க்குறீங்கன்னா தீருவின் பாரம்னு இருக்கும், எருசலேமின் மீது பாரம்னு இருக்கும், எத்தியோப்பிய பாரம்னு இருக்கும். வாட் இஸ் தட் பாரம்? ஏன் அந்த பைபிளில் நீங்கள் படித்து பாருங்கள். ஐசையாவில் பேர்டன் ஃபார் ஜெருசலேம், பேர்டன் ஃபார் சிரியா, பேர்டன் ஃபார் அப்படின்னா அந்த ஐசையாவுக்கு நீங்கள் திருந்தலையே, எப்போ நீங்கள் ஆண்டவர் அறிவி போகிறீங்க? அந்த பாரம் அந்த ஏசையா தீர்க்கதரிசி இருந்ததுனால தான் அந்த அதிகாரத்திலெல்லாம் தீருவின் மீது பாரம், டமாஸ்கஸ் மீது பாரம், பாபிலோன் மீது பாரம் எழுதியிருக்கோம்.
The burden of Paul, I will quickly finish in 5 minutes. The burden of Paul, Romans chapter 9, verses 1 to 5, பார்க்கும்போது, I tell the truth in Christ, I am not lying, my conscience also bearing me witness in the Holy Spirit, for I could wish that I myself were accursed from Christ for my brethren. அப்படின்னா அவர் யூத வம்சத்தில் பிறந்திருந்தார், நமக்கு தெரியும். ஆனால் அவர் சொல்கிறாரு, என்னுடைய யூதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது எனக்கு பாரமாக இருக்குது, வாஞ்சியாக இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டேன். அவர் யூத மார்க்கத்தில் வைராக்கியமாக இருந்தவர். அப்படிப்பட்ட அந்த சொல்கிறாரு, நான் இயேசுவை சந்தித்தேன், ஏற்றுக்கொண்டேன், இன்றைக்கி அவர் ஊழியக்காரனாக இருக்கிறேன். ஆனால் என்னுடைய சமுதாயம், அதாவது யூத மார்க்கம், இன்னும் கூட யூதர்கள் பாருங்கள், we are praying for Jerusalem's protection from the terrorists, but at the same time, please pray for the salvation of Jews. Say amen. யூதர்கள் ரட்சிக்கப்படும், நம்ம ஜெபத்தில் சேர்த்து ஜெபிங்க. அவங்களுக்காக தான் முதல்ல ஆண்டவர் வந்தார், அங்கே தான் அவர் பிறந்தார். ஸோ அவருக்கு இருந்த பாரெல்லாம் பாலுக்கு நான் ரட்சிக்கப்பட்டது போல் அவங்களும் ரட்சிக்கப்படணும். ஸோ நான் ரட்சிக்கப்பட்டேன், சர்ச்சுக்கு வரேன், நான் நல்லா பாடுறேன், துதிக்கிறேன், எல்லாம் செய்கிறேன். வாட் அபவுட் யுவர் அப்பா அம்மா? வாட் அபவுட் யுவர் தம்பி அண்ணன்? வாட் அபவுட் யுவர் ரிலேட்டிவ்ஸ்? வாட் அபவுட் யுவர் நெய்பர்ஸ், கொலீக்ஸ்? ஆர் வி ஹேவிங் தட் பர்டன்? நான் அனுபவித்த ரட்சிப்பின் சந்தோஷம் என் பெற்றோர், என்னுடைய தம்பிகள், என்னுடைய உறவினர்கள், they should also enjoy that salvation. Say amen. Do we have that kind of burden in these days? God is asking all these things in our lives. ஸோ அப்படி நம்ம செய்யும்போது நம்முடைய பாரம் கடைசியாக என்ன இருக்கணும்? அல்டிமேட் burden for each and every Christian. Matthew's Gospel chapter 28 verses 19 and 20 என்ன சொல்லுது? ஆண்டவர் சொல்கிறார், கடைசி கட்டளை, the great commission, the last commission, the last command of the Bible and Jesus Christ is, go therefore and make disciples of all the nation, baptizing them in the name of the Father and of the Son and of the Holy Spirit. Hallelujah. கடைசியாக கர்த்தருடைய பாரத்தை நாம் கொடுத்துருக்கிறார். நான் அதை உங்களுக்கு கொடுக்குறேன். என்ன பாரம்? நீங்கள் ஒவ்வொருத்தரும் போய் இயேசுவை பற்றி சுவிசேஷத்தை சொல்லுங்கள், அவங்களையும் சீஷராக்குங்க. அதனால் இந்த நாட்களில் ஆண்டவருடைய பாரம் என்னென்ன, நாம் கொள்ள வேண்டிய பாரம், நாமும் மற்றவர்களுக்கு இயேசுவை பற்றி சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. சுவிசேஷத்தை சொல்லணும், சத்தியத்தை சொல்லணும்.